ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீமத் பகவத்கீதை சாங்கிய யோகத்தினுடைய 8வது ஸ்லோகம். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத்யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். அர்ஜுனன் பகவானை சரணாகதி பண்ணினார். சரணாகதி பண்ணிட்டு மேலும் சொல்கிறார், எனக்கு இப்போ பகவானே எப்படிப்பட்ட ஒரு பாவம் மனசில் இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணினா இந்த துக்கம் என் மனசுலேருந்து போகும்னே தெரியல. குழப்பம், ஒரு தவிப்பு. மமா அபனுத்யாத் நஹி பிரபஷ்யாமி. எந்த ஒரு கிரியை, ஏதாவது ஒரு செயல் செய்தால், இப்போ ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணினா என் மனசுலேருந்து துக்கம் போகுமா? என்ன பண்ணினா இந்த துக்கம் என் மனசுலேருந்து போகும்? அந்த துக்கம், அந்த சோகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உச்சோஷணம் இந்திரியானாம் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் சுட்டு எரிக்கிறது. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகளை காமிச்சாலோ, நாக்குக்கு சுவையான இருக்கக்கூடிய விருந்துகளை கொடுத்தாலோ, காதுக்கு இனிமையான புகழ்கள் பாடினாலோ, எது பண்ணினாலும் எரிச்சலை ஊட்டும் போல இருக்கு. அவ்வளோ ஒரு அழுத்தம், மன அழுத்தம் நான் உணர்றேன். என் இந்திரியங்கள்லாம் எரியறதுன்னு சொல்கிறார். இந்திரியங்களை எரிக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த புலன்கள்னால நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகங்களும் எனக்கு எரிச்சலாகவே இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். யச்சோகமுச்சோஷணம் இந்திரியாணாம். இதற்கு பதிலாக, இந்த துக்கத்தை போக்கடிக்கிறதுக்காக எதிரியே இல்லாத ஒரு பெரிய ராஜ்யத்தை நான் உனக்கு பூமியில் தரேன் அப்படின்னாலும் இந்த துக்கம் எனக்கு போகாது. அந்த ராஜ்யம் எனக்கு சுகத்தை கொடுக்காது. அதே மாதிரி உலகத்துக்கே தலைவனான தேவேந்திர பட்டம் கொடுத்தா கூட, எனக்கு இந்த உலகத்துக்கும் தலைவனான அரச பதவியை கொடுத்தா கூட, நான் என்னை தேவேந்திரனாகவே ஆக்கினாலும் அந்த சுகமும் இந்த துக்கத்தை போக்கடிக்காது அப்படிங்கிறத நான் உணர்றேன். அவ்வளோ பெரிய துக்கம் என் மனசை போட்டு வாட்டுறது. இந்த துக்கத்துலேருந்து நான் எப்படி விடுபடணும், இதிலேருந்து நான் எப்படி மீளுவேன் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறத பகவானிடத்தில் சொல்கிறார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ.